ஜூலை 19 வெள்ளிக்கிழமை 2 முக்கியமான விஷயங்கள் வருது. நீங்கள் பண்ணக்கூடிய 2 விஷயங்கள் என்னன்னு சொல்லிடுறேன். முதல்ல ஆடி மாதத்தோட முதல் வெள்ளிக்கிழமை, அதுக்கப்புறம் பிரதோஷம். இது 2ம் கலந்து வரதுனால ரொம்ப விசேஷம். பொதுவாக திருவிளக்கு அப்படிங்கனாலே பூஜை வந்து நம்ம கோவில்களை பண்ணுறது உண்டு இல்லையா? இதை நீங்கள் வீட்டில் திருவிளக்கு பூஜை பண்ணுறதுனால சகல ஐஸ்வர்யங்களும் வரும். உங்களுக்கு எந்த விதமான பண கஷ்டமாக இருந்தாலுமே இந்த திருவிளக்கு பூஜையை நீங்கள் வீட்டில் பண்ணுங்கள். அதுக்கு தேவையான என்னென்ன பொருட்கள் பார்த்தீங்கன்னா, தேங்காய், வாழைப்பழம், வெத்தலை பாக்கு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் குங்கும அர்ச்சனை ரொம்ப முக்கியமானது. 108 முறை திருவிளக்கு போற்றியோட நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். 108 போற்றி சொல்லி திருவிளக்கு குங்கும அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த குங்குமத்தை டெய்லி நீங்கள் இட்டுட்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலிக்கு தேங்காய், பழம், பூ கொடுங்க. மாலை 4லேருந்து 6 மணிக்குள்ளே இந்த உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு நீங்கள் அபிஷேகமும் அர்ச்சனையும் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப விசேஷமானது. திருவிளக்கு பண்ணக்கூடிய நேரம் காலை 6 to 7. இந்த லிங்க அபிஷேகம் மாலை 4லேருந்து 6க்குள்ளே பண்ணிவிடுங்க. திருவிளக்கு பூஜையை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை உங்களோட ஷேர் பண்ணுறேன்.